இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு இன்று. இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது இறைவாக்கினர் மீகா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4, 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 5 முதல் 10, நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 39 முதல் 45 வரை. நகைச்சுவைக்காக ஒரு நிகழ்வை சொல்வது வழக்கம். ஒரு அப்பா தன்னுடைய 5 வயது மகனை தமது வீட்டுக்கு முன்னால் இருந்த தன்னுடைய வேப்ப மரத்தின் கிளையில் அமரச் சொல்லி அவருக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். பின்பு அவனை கீழே குதிக்கும்படி கேட்டார். அவன் கீழே விழாமல் அவனை தாங்கி பிடித்துக் கொள்வதாகவும் அவனுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்தார். மகனே, நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன், பயப்படாதே. பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறேன் என்று உறுதிப்படுத்தினார். சிறுவன் முதலில் தயங்கினாலும் பின் தன்னுடைய அப்பாவை நம்பி கீழே குதித்தான். குதித்தபோது அவனுடைய அப்பா அவனை தாங்கி பிடிக்கவில்லை. கீழே விழுந்த சிறுவன் கால் பிசகி வழி பொறுக்க முடியாமல் அழுதான். அப்பொழுது அவனுடைய அப்பா சிரித்துக்கொண்டே அவனிடம் சொல்லுகிறார், மகனே மகனே, உலகில் யாரையும் நம்பாதே, ஏன் உன் அப்பாவை நம்பாதே. இதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம், இதுதான் நான் இன்று உனக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்றார். இன்றைய உலகில் மனிதரை எளிதாக நம்புவதில்லை, நம்ப முடியவில்லை. இந்நிலையில் கடவுள் நம்பிக்கை குறைந்து கொண்டுதான் வருகிறது. இத்தகைய நிலை வரும் என்பதை முன்கூட்டி அறிந்த இயேசு கிறிஸ்து மானிட மகன் வரும்போது நம்பிக்கையை காண்பாரோ என்னும் கேள்வியை எழுப்பியதை லூக்கா நற்செய்தி 18:8 நாம் படிக்கிறோம். இன்று திருவருகை காலத்தின் இறுதி ஞாயிறு. அந்த நம்பிக்கையின் நங்கையாகிய மரியாவை திருவழிபாடு நம் முன் நிறுத்துகிறது. மரியாவின் தனிச்சிறப்பு என்ன? ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். லூக்கா நற்செய்தி 1:45. கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மரியா நம்பினார், முழுமையாக நம்பினார். இந்த முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா கூறியதை நம்பினார். யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியது என கருதப்படும் பெத்லகேமிலிருந்து மெசியா தோன்றுவார், தம் மந்தையை மேய்ப்பார், மக்கள் அச்சமின்றி வாழ்வார். மீகா 5 அதிகாரம் 2 முதல் 5 வரை வார்த்தைகளை அன்னை மரியாளும் நம்பினார். அனைத்துக்கும் மேலாக கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை. லூக்கா நற்செய்தி 1:37 எனும் வானதூதரின் வார்த்தையை மரியா முழுமையாக நம்பிக்கையின் நம்பியதால் அந்த நம்பிக்கையின் விளைவாக கன்னிமையின் மீட்பரின் தாயாகும் பேறு பெற்றார். அன்னை மரியாள் நம்பினார், நம்பி கருவுற்றார். உடலால் கருவுறும் முன் உள்ளத்தால் கருவுற்றார். அவர் உடலில் தாங்கிய கிறிஸ்துவை விட உள்ளத்தில் தாங்கிய கிறிஸ்து மேலானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உடலில் கிறிஸ்துவை 10 மாதங்கள் மட்டுமே சுமந்தார், ஆனால் உள்ளத்திலோ கிறிஸ்துவை ஆயுள் முழுதும் சுமந்தார் என்று அகஸ்தினார் தன்னுடைய நூலிலே எழுதுகிறார். வெளிநாட்டிலிருந்து திருச்சிக்கு சுற்றுலா பயணிகளாக வந்த ஒரு காதல் ஜோடியை ஒருவர் சந்தித்த போது அவர்களிடம், நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள், ஆலயத்தில் இருக்கும் கடவுளை விட எங்கள் அகத்தில் இருக்கும் கடவுளை நம்புகிறோம் என்று அவர்கள் கூறியது வியப்பாய் இருக்கிறதல்லவா. மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று லூக்கா நற்செய்தி 2:19 நாம் படிக்கிறோம்.
உடலில் சுகர் இருந்தாலும் ஆபத்து, உள்ளத்தில் ஃபிகர் இருந்தாலும் ஆபத்து என்று சொல்லுவார்கள். நமது உள்ளத்தில் கிறிஸ்து குடியிருக்கிறாரா அல்லது வேறு ஃபிகர் குடியிருக்கிறதா? ஆண்டுதோறும் கிறிஸ்துவை குடிலில் பிறக்கச் செய்வதால் என்ன பயன்? நாள்தோறும் அவரை நமது உள்ளத்தில் குடிவைக்கும் வண்ணம் மரியா நம்மை அழைக்கிறார். குடில் என்பது அடையாளம், நம் உள்ளத்தில் இருப்பதனுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். ஒரு குருத்துவ கல்லூரியில் மரியியல் பேராசிரியர் மாணவரிடம் மரியா ஆகட்டும் என்று சொல்லாதிருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டதற்கு, போரடிக்கும், உங்கள் மரியியல் வகுப்புகள் நடைபெறாது என்று அவர்கள் சொன்னார்கள். பேராசிரியருக்கு இது எதிர்பாராத பதில்தான். மரியா ஆகட்டும் என்றார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இன்றைய 2ஆம் வாசகத்தில், என் கடவுளே, உன் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இவ்வுலகத்திற்கு வந்த கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்தில் ஆகட்டும் என்கிறார். மத்தேயு நற்செய்தி 6:39. இதனால் தான் உலகம் மீட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவையும் அவர் தாய் மரியாவையும் இயக்கிய உந்து சக்தி என்ன? அந்த உள்ளுயிர் ஆகட்டும் என்கிற தாரக மந்திரம். ஆகட்டும் ஆகட்டும் என்று உள்ளுக்குள்ளே, மனதுக்குள்ளே, இதயத்துக்குள்ளே துடித்து கொண்டே இருந்தது. நமக்கு அந்த ஆகட்டும், ஆண்டவருடைய காரியங்கள் ஆகட்டும் என்கிற மந்திரம் துடிக்கின்றதா? நாம் கடவுளை உண்மையாகவே நம்பினால் அவருடைய விருப்பத்திற்கு ஆகட்டும் என்று துணிவுடன் சொல்ல வேண்டும். திருவுள மின்னலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக என்று ஒவ்வொரு முறையும் செபிக்கிறோம், மத்தேயு 6:10. ஆனால் அதை செய்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:8 படிக்கிறோம். தமக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமில்லா நிலையிலும் கடவுளை நம்பினார். ரோமையர் 4:18-20. தமக்கு பிறந்த வாக்குறுதியின் ஒரே மகன் ஈசாக்கையும் பலியிட அவர் தயங்கவில்லை. சொத்தையும் சுகத்தையும் இழந்த யோபு கடவுளின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. அவரை என்னை கொன்றாலும் கொல்லட்டும், யோபு 13:15. காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே, யோபு 5:18 என்று அவரால் எப்படி சொல்ல முடிந்தது? அதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுளை நம்புவோருக்கு மற்றவர்களை விட அதிக துன்பங்கள் வரும். ஏன்? அழிந்து போகும் பொன் கூட நெருப்பில் புடமிடப்படுகிறது. அப்படியானால் அதைவிட விலையுயர்ந்த நமது நம்பிக்கை புடமிடப்பட வேண்டும் அல்லவா? 1 பேதுரு 1:7. உலகை வெல்லுவது நமது நம்பிக்கையே. எந்நிலையிலும் நம்பிக்கையை கேடயமாக பிடித்து கொண்டு தீயோனின் தீக்கிணைகளை நாம் அணைத்துவிட வேண்டும் என்பதற்காகவே நம்மை இறைவன் அழைத்து கொண்டே இருக்கிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6:16 இதை படிக்கிறோம். கடவுள் நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையும் இணைந்து செல்ல வேண்டும். நம்பிக்கை என்பது வேண்டும். நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். கை ரேகைகளை நம்பி வாழ்வது முட்டாள்தனம். 10 விரல்களே நமது மூலதனம். முயற்சி திருவினையாக்கும் என்பதை உணர்வோம். நிலக்கரி, வைரம் ஆகிய இரண்டுமே கரிவகையை சேர்ந்தவைதான். பூமிக்கடியில் தான் இருக்கிறது. பூமியின் அழுத்தம் பொறுக்க முடியாமல் வெளியில் வந்த கரி நிலக்கரி பல 100 ஆண்டுகள் அழுத்தத்தை பொறுத்து கொண்ட கரிதான் வைரமாகிறது. துன்பத்தின் முடிவு இன்பம். வாழ்க்கையில் சோதனைகள் வருவது சிரமப்படுத்த அல்ல, மாறாக நம் அனைவரையும் பட்டை தீட்ட என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்பிக்கையின் விண்மீன், புதியகம் படைத்த புதிய ஏவா அன்னை மரியாளை பின்பற்றி நாமும் ஆகட்டும் என்று துணிந்து சொல்வோம். அகிலத்தை மாற்றமைப்போம். உலகத்தின் ஈர்ப்புகளை போகட்டும் என்று சொல்லுவோம். அன்னை மரியாள் வாழ்ந்த வழி ஆகட்டும் என்று சொல்லுவோம். ஆனந்தமடைவோம்.